நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களில் வெற்றி பெற்றது. கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து தற்போது மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி நடத்தி வருகிறது. இதன் காரணமாக சர்ச்சைக்குரிய சட்டங்கள் எதையும் அந்த கட்சி கையில் எடுக்காது என்று கூறப்படுகிறது. அதே நேரம் விவசாயிகளுக்கு அவர்களது நலனை இன்னும் அதிகப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படுவதற்கு பதிலாக 2000 ரூபாய் அதிகரித்து 8000 ரூபாயாக வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது இந்த நடவடிக்கை தொடர்பாக அறிவிப்பு வெளியாகலாம் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் 18வது தவணையாக நிதி உதவி வழங்கப்படும் போது 4000 ரூபாய் வழங்கப்படலாம். 18வது தவணை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக விவசாய அமைப்புகள், வல்லுநர்கள் உள்ளிட்டோரை நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்தாலோசிக்க உள்ளார். அப்போது விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினை, அவர்களது நலனை மேம்படுத்த செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும். இதேபோன்று பெண் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கலாமா என்ற ஆலோசனையும் மேற்கொள்ளப்படலாம் என்று தெரிகிறது. வரவிருக்கும் ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் வருமான வரி உச்சவரம்பு அதிகரிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதன் மூலம் நடுத்தர மக்களின் நல்லெண்ணத்தை பெற பாஜக கூட்டணி திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.